சுமானக்க மக்கள் நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம பாருக்கும் நம்ம வினோத்துக்கும் சின்னதா ஒரு சண்டை வருது. ஏன் பாருக்கும் வினோத்துக்கும் சண்டை வருதுன்னா, வினோத் அவர்கள் தான் இந்த வாரத்துக்கான தலையா பொறுப்பேற்றிருக்காப்ல. பரவாயில்லைங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வினோத் அவர்கள் தலையாயிருக்காப்ல. ஏன்னா வினோத்துக்கான கேப்டன்சியை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு இருந்தேன். ஏன்னா வினோத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபன்னான பர்சன். அது மட்டும் இல்லாம போன வாரம் கொஞ்சம் நெகட்டிவ் வாங்கியிருக்காப்ல. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் மாத்துறதுக்கு அவருக்கு இந்த கேப்டன்சி பொறுப்பு கிடைச்சிச்சுன்னா இந்த வாரத்தை நல்லபடியா கொண்டு போவாரு. கொஞ்சம் ஃபன் இருக்கும் அண்ட் கொஞ்சம் ஆக்டிவா அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமா கிடைக்கும். அப்ப மக்கள் மத்தியில வினோத் அப்படிங்கிற பர்சன் வந்து அதிகமா போய் சேருவாருன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதே மாதிரியே வினோத் அவர்கள் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையாயிட்டாப்ல. ஆனா என்ன, வெப்பம் போலதான் யார் வீட்டு தலையானாலுமே எங்க அக்கா வந்து ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கல்ல. யார் வீட்டு தலையாயிட்டு என்ன பொறுப்பை கொடுத்தாலுமே எங்க அக்கா உடனே அந்த இடத்துல ஒரு சண்டையை போட்டு உருளுவாங்க. அதே மாதிரி எங்க அக்கா இப்போ வினோத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு சண்டையை போட்டு உருண்டிருக்காங்க. ஆனா இதுல பெரிய சிரிப்பான விஷயம் என்ன தெரியுமா, அமித் அவர்கள் அசிங்கப்படுறது. ஏன்னா இது அமித்துக்கு வேணும் ப்ரோ, இந்த அசிங்கம் அமித்துக்கு வேணும். ஏன்னா அமித் சும்மா சும்மா பாருக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பாருக்காக சொம்பு தூக்கிட்டு இருக்காரு தெரியுமா. அதனால கண்டிப்பா இந்த அசிங்கம் அமித்துக்கு தேவைதான். சோ இந்த ப்ரோமோ மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வினோத் அவர்கள் கேப்டன் ஆயிட்டு வினோத் அவர்கள் டீம் பிரிக்க போயிருக்காப்ல. அப்படி டீம் பிரிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு பாருக்கு வந்து திரும்பி இந்த பாத்ரூம் கிளீன் பண்றதோ இல்லாட்டினா கிச்சன் அந்த பொறுப்பு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம பாரு வந்து ஏதோ டென்ஷன் ஆகி கடந்து கத்திட்டு இருக்காங்க. அப்ப வினோத் அந்த இடத்துல சொல்றாரு, ஏன் பாரு இந்த வீடு சுத்தமா இருக்கணும்னு உனக்கு இது இல்லையா, வீடு வந்து கிளீனா இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டியா, ஏன் பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் பாருக்கு ஆப்போசிட்ல கத்துறாப்ல. அப்ப அந்த பக்கம் இருந்து நம்ம பாரு, அப்படி இல்லடா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க வினோத், என்ன மட்டும் இது பண்ணாதீங்க வினோத், சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க வினோத்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோத்துக்கு ஆப்போசிட்ல பாரு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் இருந்து நம்ம அமித் அவர்கள், பாரு ஒரு நிமிஷம் பாரு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு அமித் பேசுறாரு. பேசின அடுத்த செகண்ட் பாரு, அமைதியா சும்மா என்னதான் பேசிட்டு இருக்காது, இரியா நான் பேசிட்டு இருக்கல, உனக்கு என்ன பிரச்சனை உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கத்திட்டாங்க. நம்ம அமித்துக்கான மூஞ்சி செத்து போச்சு. அமித்துக்கான மூஞ்சி அப்படியே வச்சு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடலாம், அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டே போடலாம். அந்த அளவுக்கு நம்ம அமித்துக்கான மூஞ்சி சுத்தமா செத்து போச்சு. இது அமித்துக்கு தேவை ப்ரோ. 24 பாரு காமு சாண்ட்ரான் எல்லாருக்கும் சொம்படிச்சுட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, அதனால இந்த அசிங்கம் அவருக்கு தேவைதான் நான் நினைக்கிறேன். கரெக்டா அசிங்கப்பட்டாப்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம பாரு திருப்பி கத்திக்கிட்டே இருக்காங்க, இங்க பாருடா அதே வேலையெல்லாம் ரிட்டர்ன் என்னால பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ, என் சைடு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாரு கடந்து கத்துறாங்க. அப்ப வினோத் அந்த இடத்துல, ஏமா நான் ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுமா, நான் சொல்றதை ஒரு நிமிஷம் கேளுமான்னு சொல்லிட்டு வினோத் கத்திட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஆதிரி அங்க இருந்து, என்னங்க அவங்களுக்கு எல்லாம் எந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்களா, எங்களுக்கு மட்டும் தான் எல்லா வேலையும் கொடுப்பீங்களா, அப்ப அவங்க வேலையை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி பேசுறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் அங்க பாருக்கு வந்து ஏதாச்சும் வேலை கொடுத்துருப்பாங்க. நம்ம பாரு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது, போன வாரம் தான் இதை பண்ணனால இந்த வாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நாடகத்தை போட்டிருப்பாங்க. அதனால ஆதிரை என்ன பண்றாங்கன்னா, அவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, நாங்க பண்ணணுமா, அப்ப நாங்க என்ன பைத்தியமான்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து சண்டை இழுக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல வினோத் என்ன சொல்றாப்ல, இங்க பாருமா நான் உனக்கு சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, நீ செய்ய மாட்டியாமா, உனக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் உனக்கு சொல்றதை மட்டும் நீ கேளுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோத் ஆதிரைக்கு நேரம் ஏறி போறாப்ல. பட் பார்வை பொறுத்தவரைக்கும் அப்படிலாம் பண்ண முடியாது, இப்படிலாம் பண்ண முடியாது, போன வாரம் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரம் வரத்துக்கு அந்த விஷயத்தை என்னால எடுத்துட்டு வர முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு பாரு சீன் போட்டுட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்கான மூஞ்சி செத்து போச்சு. எப்பவும் போலதான் ப்ரோ, திங்கக்கிழமை எல்லா கேப்டனும் எங்க அக்கா பொழக்கிறதா. பட் என்ன, நேற்று நைட்ல இருந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு, திவ்யா கேப்டனு பாரு கேப்டன் சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ். நான் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன், பாரு கேப்டனா, சரி ரைட்டு பரவாயில்ல, பாரு கேப்டன்னாலும் கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி பாரு கேப்டன் ஆனது கிடையாது, வரட்டும் கேப்டன்சிக்கு, அந்த கேப்டன்சி எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம், அது மட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வர்ற சண்டைகள் எல்லாம் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஆனா பார்த்தா வினோத் அவர்களுக்கு கேப்டன்சி போச்சு. வினோத் அவர்கள் என்னோட விஸ் லிஸ்ட்ல இருந்தாப்ல. நேத்துக்கான வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன் வினோத் இந்த வாரம் கேப்டன் ஆனா அவர் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு. நல்ல வேலை வினோத் அவர்கள் கேப்டன் ஆயிட்டாப்ல. இப்பதான் வீட்டுக்குள்ள அந்த டாஸ்க் போயிட்டு இருக்கு, உருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்கை பத்தி நம்ம அடுத்த பார்க்கலாம். ஏன்னா அந்த டாஸ்க்ல ஒரு சில பேர் வாண்டடா, ஒரு சில பேர் தோக்கடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஒரு சில பேர் நிறைய சீன் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த விஷயத்துல நம்ம அடுத்த பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ வினோத் அவர்கள் கேப்டன் ஆயிட்டாப்ல. வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த பஞ்சாயத்து அவர் சமாளிச்சிருவார்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு வினோத் அவர்கள் எப்படியாச்சும் பேசி வாங்கி அதை நிப்பாட்டிடுவாப்ல. ஆனா வினோத் அவர்களுக்கான கேப்டன்சி இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் ஒரு ஃபன்னான பர்சன் தான், கண்டிப்பா ஃபன் பண்ணிட்டு இருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம யாருக்குமே பெரிய லெவல்ல வேலைகள்லாம் கொடுக்க மாட்டாப்ல, இதை பண்ணு அதை பண்ணு இப்படித்தான் பண்ணு அப்படித்தான் பண்ணுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் கொடுமைப்படுத்த மாட்டாப்ல. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா எல்லாருக்கும் ஈஸியா இருக்க மாதிரி தான் ஒரு விஷயத்த கொண்டு போவாப்ல. ஏன்னா அந்த மனுஷன் மனசுக்குள்ள வன்மம் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்தது கிடையாது. அவர் ரொம்ப பியூரா தான் இருக்காரு. என்ன அப்பப்ப கொஞ்சம் வேலையை காட்டுவார் ஏதாச்சும், மற்றபடி அந்த மனுஷன் வந்து கொஞ்சம் ஓகேவான ஒரு பர்சன் தான். அந்த வகையில் வினோத் அவர்கள் கேப்டனா இருக்காப்ல. வினோத்துக்கான கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். பட் சின்ன ஒரு பயம் இருக்கு, வீட்டுக்குள்ள யாருமே முடிச்சு விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்ப பாரு இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல,
பாரு இப்பவே ஆரம்பிச்சு என்ன என்ன நீ இந்த வேலையை கொடுக்குற அந்த வேலையை கொடுக்குற அப்பெல்லாம் பண்ண முடியாது இப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்பவே கத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி சண்டைகள் போட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சண்டை வராது ப்ரோ. ஏன்னா வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு இந்த மணி பார்க்குற டாஸ்க் இருக்குல்ல, டைமை கால்குலேட் பண்ற டாஸ்க் அண்ட் அந்த அது பேர் என்ன டான்சிங் மராத்தான் அந்த டாஸ்க்கையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அது எப்படின்னா வீட்டுக்குள்ள டீமா பிரிச்சு விட்டுருவாங்க ப்ரோ. ஓகேவா, வீட்டுக்குள்ள டீமா பிரிச்சு விட்டுருவாங்க. டீமா பிரிச்சு விட்டு ஒரு 3 டீமோ 4 டீமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து டீமா டைம் பார்க்க விடுவாங்க. ஒவ்வொரு டீமும் ஒரு தடவை டைம் பார்க்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டைம் பார்க்க விடும்போது அந்த டைமை நீங்க பிக் பாஸ் கேட்கும்போது கரெக்டான டைம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீ கரெக்டான டைமே சொல்லி அங்க போடப்பட்ட பாட்டுக்கு நீங்க கரெக்டா டான்ஸ் ஆடிட்டீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். அப்படி யாரு நிறைய மதிப்பெண்கள் எடுத்து எண்ட் ஆஃப் த வீக்ல அதிக மதிப்பெண்கள் எந்த டீம் வச்சிருக்காங்களோ அந்த டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அதனால இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அவங்க பெஸ்ட் கொடுப்பாங்க. யாருக்கிட்டையும் சண்டை போட முடியாது. ஏன்னா இது எல்லாமே அவங்களுக்கான டாஸ்க்கு. அவங்களே டைமை கால்குலேட் பண்ணணும். அவங்களே வந்து அந்த அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வச்சு டான்ஸ் ஆடணும். ஸோ இங்க வந்து யாருக்கிட்டையும் சண்டை போட முடியாது. அதனால நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வினோத் அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும் அதை பத்தி உங்களுக்கான கருத்தை போடுங்க. அந்த கேப்டன்சி அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எப்படி வச்சிருக்காங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத மட்டும் இங்க சொல்றேன். மற்ற விஷயத்தை நம்ம அங்க போய் பார்க்கலாம். மற்ற விஷயத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், போன வாரம் அமித் கேப்டனா இருந்தனால இந்த வாரம் அவர் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல இருப்பாரு. அதை தாண்டி போன வாரம் வீட்டுக்குள்ள ஒரு 5-6 கேஸ் வச்சாங்கல்ல, அதுல 5 கேஸ்ல வின் பண்ண நபர்களை உள்ள எடுத்திருக்காங்க. அதான் நம்ம வினோத், ஆதிரை, அரோரா, பாரு அண்ட் சுபிக்ஷா இந்த 5 பேருமே உள்ள எடுத்திருக்காங்க. இவங்க 5 பேருமே அவங்களுக்கான கேஸ்ல வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி உள்ள எடுத்து அவங்கள வந்து இந்த டாஸ்க் ஆட வச்சிருக்காங்க. மொத்தம் 6 பேர் இந்த டாஸ்க்கை விளையாடினாங்க. அதுல வினோத் அவர்கள் இந்த டாஸ்க்கை வின் பண்ணிருக்காப்ல. நல்லா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்த ஒரு நபர். அவருக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரை கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியல, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. முதல் ப்ரோமோல அவர் மூஞ்சில எங்கேயுமே யாரும் கறி பூசல, அதான் கலர் பூசல. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கோளாறான ஆளு, எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ அதனால பார்க்கலாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த ஒரு கேப்டன்சி வந்திருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, அவருக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும், அதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் ப்ரோ, பாரு கிட்ட தான் வாரம் செஞ்ச தப்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா, இதெல்லாம் எதுக்கு? அப்ப தெரிஞ்சு தானே பண்றீங்க. வாரம் நீங்க என்ன தப்பு பண்றீங்க, என்ன தப்புக்கு உங்களுக்கு அடி விழுதோ அதே தப்புகளை ரிட்டன் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. அப்ப தெரிஞ்சு தானே பண்றீங்க. இந்த மாதிரி கன்றாவியா பண்ணா கூட நம்ம டிவில வருவோம், இந்த மாதிரி கேவலமா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா கூட லைம் லைட்டா இருப்போம்னு சொல்லி தெரிஞ்சுதானே இதை பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன்னா பாருங்க, வாரம் கரெக்டா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்றாங்க. வாரம் கேப்டன்சி அட்டாக் பண்றது, வாரம் மைக்க கல்றது, வாரம் காமு கூட சேர்ந்து கன்றாவியா ஒரு கண்டென்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா வாரம் ஃபாலோ பண்றாங்க ப்ரோ. அப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து தெரிஞ்சுதானே பண்றாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதானே பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வினோத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவாரு. கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னா கத்திடுவார். நேத்தே பார்த்துருப்பீங்க, சாண்ட்ரா கத்துனதுக்கே நீ என்ன பார்த்து அறிவில்லைன்னு கேட்டா நான் உன்னை பார்த்து கேட்பேன் அறிவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகிரிட்டு போனாப்ல. அந்த மனசை கொஞ்சம் அப்படித்தான். அந்த வகையில பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கான கேப்டன்சி நல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம்.